கிருத்திகை என்று ஏற்பாடு செய்யட்டுமா? அதாவது சொல்லுங்க, இவன் இப்படிதான் ஊர்ல இருக்க கலைஞரை எல்லாம் அவமானப்படுத்திட்டே இருக்கா ரொம்ப காலமா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். வணக்கம். நல்லா நல்லா. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் வந்த. அஷ்டாவதானத்தை வேடிக்கை பார்க்கதான் வந்த. பாரு பாரு பாரு. ஆனா இப்போ சிக்கலை தீர்த்து வைக்க சிரத்தையோட வந்திருக்கேன். வேற என்னம்மா? என் பேரா? வடிவுக்கரசி, சண்முக சுந்தரி, சிங்காரவல்லி, இப்படி எத்தனையோ பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உன் ஊர் எதுமா? எங்க அப்பாவுக்கு இது சொந்த ஊர், அம்மாவுக்கு திருக்கடை ஊர். நான் சிக்கல்ல இருக்கேன். அங்கிருந்து வேர்க்க விறுவிறுக்க ஓடோடி வந்திருக்கேன். சிக்கல்காரி இல்ல, சீக்கிரமா வேர்க்கத்தான் செய்யும். இங்க பாடலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு பிரச்சனை நடக்குது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு நான் வழி சொல்ல ஆசைப்படுறேன். ஆமா, எனக்கு தசமாவதானமும் தெரியும். அவர் நினைக்கட்டும். அந்த நினைப்பை புரிந்து கொண்டு அதை பாடலாக்கி ஆடி காட்டுகிறேன். உனக்கு ஆட தெரியுமா? எங்க அப்பா பெரிய ஆட்டக்காரர். எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஆனந்த தாண்டா ஆடினா இந்த உலகமே ஆடும். எங்க மாமா மோகினி வேஷம் போட்டு பிரமாதம் ஆடுவார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்த கலை. இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு முதலடி எடுத்து கொடுத்திருக்கேன். இப்போ நான் ஆட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன வைத்தியநாதா, நீ வயலின் செய்து அதிலிருந்து தீப்பொறி பிறந்து அது பறந்து இந்த விளக்குகள் பற்றி எரிய வேண்டும். அப்படி எரிந்து விட்டால் உக்கிரமான சிவபக்தரான நான் இடைவிடாத முருக பக்தராக மாறிவிடுகிறேன். அதுவே என் இசை தோல்விக்கு நான் ஏற்கின்ற தீர்ப்பு. அப்புறம் என்ன? நினையுங்கள், கண்களை கண்ணீரால் நனையுங்கள். கந்தன் துணைக்கு நின்றால் எவன் வந்தால் எனக்கு என்னவென்று பாசியுங்கள்.
என்னப்பா விந்தையா இருக்கு? ஆண்ண பெண்ண காணோம். அப்பா ஐயா ஐயா, உண்மையிலேயே நீ பிறவி கலைஞன் ஐயா, பிறவி கலைஞன் தான் ஐயா. அந்த சிக்கல் சிங்கார வேலனே வடிவு கரசியா சண்முக சுந்தரியா பெண் வடிவெடுத்து வந்து உன் கலைக்கு சான்று குறித்த ஐயா, சான்று குறித்தா. இவனே என் மூச்சில் இருந்த கனகசபைய பேச்சு மூச்சு இல்லாம செஞ்சு உன்னை பெருமைப்படுத்திட்டான்பா அந்த முருகன். என் காலம் இருக்கிறவரை இந்த வைத்தியநாதன் கோயில்ல அவன் மகன் சாமிநாதனுக்கு வழிபாடுகளை செய்து காலடிகளை கிடக்க போறப்பா. அந்த சிக்கல் சிங்கார வேலை குமரனாக, செல்லமுத்து குமரனாக இங்கு வந்து ஆட்சியும் செய்து காட்சியும் தந்து என்ன புரிய வச்சுட்டாம்பா, என்ன புரிய வச்சுட்டாம்பா. ஐயா, சிக்கல் எதுவாக இருந்தாலும் அந்த சிக்கல் சிங்கார வேலை நேர்ல வந்து தீர்த்து வைப்பாருங்க. என் முருகன் குருபரன் ஓவெனும் சங்கொலியில் வாழ்பவன். இந்த வெற்றியும் அந்த கந்தனுக்கே அலங்காரமாக இருக்கட்டும். ஐயா, குன்றக்குடி குமரா, சண்முகநாதா, உன் சன்னதிதான் என் மனசுக்கு நிம்மதி. ஐயா, இந்த கிழிஞ்ச துணியை மாட்டி கட்டுறதுக்கு மாத்து துணி இல்ல. என் பொஞ்சாதி கூட அடிக்கடி வறுமையதான் சுட்டி காட்டுறா. ஐயா, எனக்கு புத்தி தெரிஞ்ச நாளா நீங்க தான் எனக்கு முதலாளி. அக்னி காவடி எடுக்கிறது தான் எனக்கு வேலை. உங்களுடைய விபூதியும் சந்திரமும் தான் எனக்கு சம்பளம். ஐயா, உங்க காலை பார்த்த கண்ணால உங்க முகத்தை பார்க்கணும்னு சின்ன ஆசை. அவ்வளவுதான். அப்புறம் ஐயா, ஐயா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்லை. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது ஐயா. வரட்டும் ஐயா, வர்றேன். ஐயா, என்னப்படி கண்டா ஐயா, பொண்ணுக்கு வரன் பார்க்கணும்னு பணம் கடன் வாங்கினிய திருப்பி கொடுக்க யோகிதை வேணாம். தற்சமயம் கையில பணம் இல்ல. வந்த உடனே வட்டியும் முதலுமா எண்ணிடுறேன் ஐயா. எண்ணி கொடுத்தவன் நாயா, அது எண்ணி பாருயா. பாக்குறேன், கொடுத்துடுறியா கண்டிப்பா. இன்னும் 10 நாள்ல பணம் வரல, நடக்க போறதே வேற. ஜாக்கிரதை, உடாதீங்க கிழவன, ஒரே அமுக்கு அமுக்குங்க. ஐயோ முருகா, உன் சன்னிதானத்துல லேவாதேவி நடக்க கூடாது, என்னால நடந்துடுச்சு, மன்னிச்சிடுப்பா முருகா. ஆண்டவனே, எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இந்த மஞ்ச கழிச்சியாவது விட்டு வைக்க கூடாது. இந்த வயசுல அக்கினி காவடி ஒரு கேடா. அக்கினி காவடி எடுத்து எடுத்து என்ன பலனை கட்டிங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க வயிறெல்லாம் பசி காவடி எடுத்ததுதான் மிச்சம். பேசாம மூலையில முடக்கி கிடக்க வேண்டியதானே. இந்த உடம்பு அக்னியில படுக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அக்னி காவடி எடுத்தே தீர்வேன். அப்படி படுக்கிறத நோய் நொடி இல்லாம வீட்டுல படுத்து கிடக்கிறது. இப்ப அந்த போய் வயசான காலத்துல எங்க கழுத்தை ஏன் இருக்கிறீங்க? விரதம் இருந்து என் வெற்றிவேல் முருகனுக்கு காவடி எடுக்கிறண்டி. பக்தன் சேவல குரு போட்டு ஓமையில அதை போட்டு மஞ்ச துணி கட்டி அக்னியில இறங்கின உடனே சேவல் உயிரோட வந்துடுதே. அதுதான் இந்த குன்றக்குடி குமரனுடைய மகத்துவம். இந்த வயசுலயும் என்ன அக்னியில இறங்க வைக்கிறாரே,
அதுதாண்டி அவர் எனக்கு கொடுத்த அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குன்றக்குடி முருகனுக்கு அரோரா. ஐயா முருகா! ஐயா, நான் உங்களை திட்டல ஐயா, உங்களை நான் திட்டல. உங்களை திட்டல தவிர உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது ஐயா. மறுமையில வாய் தவறி வார்த்தைக்கு வந்துடுது. என் பயமே கோபமாக மாறி இருந்தீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியா போயிட்டு வாங்க.